ஓகே. ஹாய் எவ்வான், நான் தாங்க சுபாஷ். என் கூட வந்து ஒரு அற்புதமான ஒரு சோல் இருக்காங்க. அவங்க பேர் கெத்ரி. அவங்க வந்து அவங்களோட பிரஸ்ட் கேன்சரோட டெஸ்டிமனியை வந்து அவங்க சொல்லுவாங்க. ஹாய் கெத்ரி. ஹலோ பிரதர். ஓகே, நீங்கள் வந்து பிரஸ்ட் கேன்சர் ஜேர்னி வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க. ஆமாம். அதுலேருந்து சர்வைவ் பண்ணி வந்தீங்க. ஆமாம். அதோட ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ இந்த வருஷத்தோட பார்க்க போனால் 3 வருஷம்லாம் நான் அந்த கோ த்ரூ பண்ணினேன். பட் இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கலாம். இப்போ பிகினிங்கில் வந்து ஷுருத்தோ பற்றியும் இந்த பேண்ட்ஸை பற்றியும் ஆக்சுவலி எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து கீமோ முடிச்சுட்டு ஒன்றும் எனக்கு கீமோ ஒன்றும் முடியல. பட் ஃபர்ஸ்ட் 23 சைக்கிள் எல்லாமே சேர்த்து 23 சைக்கிள் போனேன். ஸோ அந்த 23 சைக்கிள் முடிச்சிட்டு இருக்கிறப்ப உங்களை டிக்டாக்ல சுபாச்சின்னு ஒருத்தர் வந்தார். அது நீங்கள் தான். அப்போ ஒரே கான்ஃபியூஸ் ஆகிடுச்சு, உங்கள்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, இதை பற்றி நான் ஒரு மேன்ஸ் கிட்ட எப்படி நான் பேசுறது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். பிரதர், இந்தமாரி நான் இப்போலேருந்து பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் டிக்டாக்ல பிரஸ்ட் கேன்சர் பற்றி நிறையா பற்றி நீங்கள் பேசுறதுனால ஒய் நாட் நம்மளும் அவர்கிட்ட பேசி பார்ப்போமே. என் கண்ணுக்கு நீங்கள் தான் ஒரு ஆம்பளை பொம்பளை அந்த டைமில் எனக்கு தெரிஞ்சிங்க. அந்த டைமில் நீங்கள் தான் பேசுனீங்க, வேறு யாரும் கேள்விப்படல. ஸோ அப்போ தான் நான் என்னோடய ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொன்னேன். எனக்கு பிரஸ்ட் கேன்சர் ஒரு சைட் எடுத்துட்டாங்க, நான் கீமோ போயிட்டு இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இதுக்கு என்ன ப்ராடக்ட் எடுத்தா. அப்புறம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் என்னோடய மருமக வந்து அவங்களும் டாக்டர் தான். ஸோ அவங்க உங்ககிட்ட பேசின பிறகு தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த உண்மையுமே இந்த ப்ராடக்ட் வந்து உண்மையா பொய்யா எனக்கு சர்ச் பண்ணி சொல்கிறியா அப்படின்னு. அப்போ தான் அவங்க அதை முழுசாக படிச்சுட்டு இந்த பேண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு சொன்ன பிறகு தான், மம்மி ஒய் நாட் யூ ட்ரை த பேண்ட்ஸ் சொன்னாங்க. நீங்கள் அந்த பேண்ட்ஸ் எலோரா பேண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கன்னு. அப்போ தான் நான் உங்களுக்கு பிரதர், நான் எலோரா பேண்ட்ஸ் நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொன்னீங்க ஷுருத்தோவும் நீங்கள் குடிக்கணும், ஸ்ப்ரீலினாவும் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, கைட் பண்ணீங்க. அப்புறம் நான் அது ஃபர்ஸ்ட் வாங்கினேன், கீமோ போனேன், குடித்தேன், சாப்பிட்டேன். ஒரு நாள் கூட நான் நிறைய பேர் கீமோ போயிட்டு வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு டயர்டாக போய் படுத்து வீக்காக இருப்பாங்க. நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். போய் படுத்துட்டு ஆனால் படுப்பேன் சும்மா. அந்த டயர்ட்னஸ்க்கு காலையில 7 மணிக்கெல்லாம் நம்ம போகிறதுனால 4-5 ஆயிரம் வீட்டுக்கு நான் வரனால அந்த டயர்ட்னஸ் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிறையா ஸ்பெஷலி சுருத்தோ வந்து காலையில் மத்தியானம் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னுக்கு எடுப்பேன். ஸோ என் வீட்டில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, 8 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ வந்து அந்த ஹெல்த் செல் இருக்கா, நீங்கள் இப்போ செக்அப்லாம் போயிட்டீங்கன்னா? ஆக்சுவலி செக்அப் போயிட்டு இருக்கேன். போகிறப்பெல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க வெரி குட் இருக்குது. ஆனால் ஆனஸ்ட்லி நான் வந்து இன்னும் சிடி ஸ்கேன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க இன்னும் 5 இயர்ஸ்க்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு 5 இயர்ஸோட நாங்கள் ஃபாலோ பண்ணுவேன்னு. இப்போ ஒவ்வொரு வாட்டி நான் சிடி ஸ்கேன் செய்கிறப்பெல்லாம் அந்த சிடி ஸ்கேன் வந்து வெரி குட்டாக சொன்னாங்க. ஸ்டேஜ் 2 தானே? ஸ்டேஜ் 2B எனக்கு வந்து ஓகே தான் ஆச்சு. ஓகே தான் டச். இப்போ வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன். நீ பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன். இனிமே வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புலனமலையாக என்னை தொடர்பு கொள்ளலாம். இதே மாதிரி அவங்கள ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணி இந்த ஜேர்னியை வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து செய்கிறேன். ப்ளீஸ் என் மாரி இருக்கிறவங்களாம் வெக்கப்படாதீங்க. ஐயோ ராம்லால் கிட்ட போய் பேசினேன், அவர் வந்து உங்கள் அண்ணன் மாதிரியோ இல்லை தம்பி மாதிரியோ, நான் அவர் அப்படி தான் நினச்சேன். என் பிரதர் மேத்த அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் என் பிரதர் அப்படி சொல்லுவேன் நான். ஸோ வெக்கமே படாதீங்க. உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக இருங்க, அவர் பாருங்கள், அவர்கிட்ட பேசுங்க, நிறைய கைட் பண்ணுறாரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மேலேருந்து நம்பிக்கை வச்சா தான் அது நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ நம்பிக்கை வைங்க, வாங்கி ட்ரை பண்ணுங்கள், பயப்படாதீங்க. இன்னும் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா நமக்கு இன்னும் விவசாயிடுமா அப்படிலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துட்டிங்களா, அதை சாப்பிட்டுட்டிங்களா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நல்லா போயிடுங்க. கடவுள் மேலே எப்போவுமே நம்பிக்கை வைங்க. அதுதான் சுபாஷ் கிட்ட நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.